வெல்கம் டு சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் நம்ம ட்ரையாக அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். நம்ம நெய் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா ஸ்மெல் வரும். ஸோ அந்த கலர் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெய் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு. அந்த நெய் நம்ம அந்த சைட் பை சைட் நம்ம உருக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த லட்டு செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ அதையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். அது ஃப்ரை ஆகும்போது வர ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை நான் ஒரு சைடு உருக்கிட்டுருக்கேன், ஒரு சைடு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கு வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த பாசிப்பருப்பு லட்டு செய்கிறதுக்கு நீங்கள் சீனி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது நம்ம கொஞ்சம் ஆறட்டும், சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கப் நாட்டு சக்கரையும் 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் நான் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். அரைச்சி ஒரு ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும். ஸோ அதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நாட்டு சக்கரை நம்ம வெல்லம்லாம் ஆட் பண்ணும்போது அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இனிப்பு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரையை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதையும் நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்காது. கொஞ்சம் பிரியாக தான் இருக்கும். அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கேமரா ஹேண்டில் பண்ணிவிட்டு பண்ணுறதால இப்போ என்னால் அது காட்ட முடியல. ஸோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையோட அந்த மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக தெரியுது பாருங்கள். ஸோ அதனால் நான் திரும்ப இது ரெண்டையும் சேர்த்து இன்னொரு வாட்டி நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நமக்கு அப்போ ரொம்ப நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஸோ இந்த சர்க்கரையும் இந்த மாவு மிக்ஸ் ஆகும்போது நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் செகண்ட் டைம் நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபைன் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பவுலில். இப்போ நெய் நான் உருக்குனதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த ஹோல் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ உருண்டை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த உருண்டை உங்களுக்கு உடையாமல் இருக்கும். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.